அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த பகுதிகளில் தமிழகத்தில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? விவரம். வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படி தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட 4 மாநிலங்களிலுமே அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம்தான் தெற்கு வங்கக்கடல் பகுதியில அந்தமான் கடல் பகுதி மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை தற்பொழுது வரைக்கும் அதாவது கேரளாவில் 27ஆம் தேதி வாக்குல தான் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்திற்கு அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யுங்கிற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் அந்தமான் கடல் பகுதியில் தான் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் வரக்கூடிய 27ஆம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.